மிக்ஸ் அண்ட் மச் நரக்ஸ் விருக்ஸ் செய்திகள் உங்களை வரவேற்கின்றன. எந்த ஒரு நாடாயினும் இல்லையென்றால் மாநிலமாயினும் ஆட்சி பொறுப்புகள் ஏற்கப்பட்டதும் முன்னர் பதவியில் இருந்து அரச திரசேரியை வங்குரோத்தாக்கும் தரப்புகளை புதிய அரசாங்கம் வறுத்தெடுப்பது வழமை. இந்த பல்லவி பல நாடுகளில் இருந்து வருவது பொதுவான ஒரு காட்சியாகும். அந்த வகையில் இன்று தமிழகத்திலும் இந்த காட்சி வெளிப்பட்டது. தமிழகத்துக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டு திரைசேரியை துடைத்துவிட்டு கடந்த திமுக அரசு சென்றதாக பதவியேற்புக்கு பின்னரான தனது உரையில் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டு இப்போது திமுகவை அசைத்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாள் முதல்வரும் திமுகவின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் உடனடியாகவே காட்டமான பதிலடி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இன்று காலை பெரும் ஆரவாரத்துக்கு மத்தியில் சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற வார்த்தைகள் மற்றும் ஆரவாரங்கள் தாவைக்காவின் குதூகலிப்பு போன்ற அதகல காட்சிகளுடன் பதவியேற்பு விழா முடிந்தது. அதன் பின்னர் முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்துக்கு சென்றார். அங்கு தமிழக காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் அதன் பின்னர் புதிய அமைச்சர்கள் புடைசூழ முதலமைச்சர் அறைக்கு சென்றார். அங்கு முதலமைச்சரின் ஆசனத்தை சற்று உற்று நோக்கிவிட்டு தயக்கத்துடன் அதில் அமர்ந்த விஜய் தற்காலிக சபாநாயகரை நியமிப்பதற்கான ஆவணத்தில் முதலாக கையெழுத்திட்டார். அந்த ஆணையில் தற்காலிக சபாநாயகராக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினரான கருப்பையா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்தான் நாளை சட்டப்பேரவை கூடியதும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணத்தை செய்து வைக்க வேண்டிய கடப்பாட்டை ஏற்பார். ஆனால் விஜயின் இன்றைய பதவியேற்பு நாளில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு பதவியேற்பு நிகழ்வில் முதலில் ஒலிக்க வேண்டிய அந்த பாடலுக்கு பதிலாக வந்தே மாதரம் ஒலிக்க விடப்பட்டமை தமிழ் தேசியவாதிகளை ஆரம்பத்திலேயே விஜயின் ஆட்சி குறித்த கிளேசங்களை உருவாக்க வைத்துள்ளது. மத்திய அரசின் மும்மொழி திணிப்பு தமிழகத்தை அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்த நகர்வும் வந்திருக்கின்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிடப்படும் எனவும் மக்கள் தனது ஆட்சி குறித்து பொறுமை காக்க வேண்டும் எனவும் முதல்வர் விஜய் பதவியேற்றதுடன் குறிப்பிட்டமை தான் தேர்தல் பரப்புரைகளில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பணம் குறித்த அவரது தரப்பு கவலைகளை சூசகமாக வெளிக்காட்டுவது போலவும் தெரிகின்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத வரவு செலவு திட்டத்திலேயே விளக்கமாக தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் அதனையெல்லாம் தெரிந்த பின்னர்தான் விஜய் இலவசங்கள் குறித்த வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்ததாகவும் ஸ்டாலின் இன்று காட்டமான ஒரு விமர்சனத்தை தொடுத்தார். அத்துடன் பதவியேற்ற உடனேயே அரசிடம் பணம் இல்லை என பேசி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றவோ அல்லது திசை திருப்பவோ விஜய் முயற்சிக்க கூடாது எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதற்கும் அப்பால் அரச நிர்வாகம் என்பது தேர்தல் பரப்புரைகளை செய்வது போன்ற எளிமையான விடயமல்ல என்பதால் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களை எதிர்வரும் நாட்களில் தமிழக வெற்றிக் கழகமும் விஜயும் புரிந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஆகமொத்தம் ஆட்சியின் முதல் நாளே தாவேகா திமுக மோதல் தமிழகத்தின் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை மையப்படுத்தி ஆரம்பித்திருப்பதால் இந்த வாத பிரதிவாதங்கள் எதிர்வரும் நாட்களிலும் தொடரத்தான் செய்யும். இதற்கிடையே திமுகவை கலட்டிவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்துடன் சட்டென ஒட்டியுள்ள காங்கிரஸ் பிரமுகர் ராகுல் காந்தியும் இன்று விஜயின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு செல்ஃபி எனப்படும் சுயபடமெல்லாம் எடுத்து திரும்பிய நிலையில் திமுகவின் முதுகில் காங்கிரஸ் கட்சி குத்திவிட்டதாக மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்தியிருக்கின்றார். இது மோடியின் அரசியலாக இன்று வெளிப்பட்டது. 2014க்கு முன்னால் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு 10 ஆண்டுகால நீடித்ததற்கே திமுக அதற்கு வழங்கிய ஆதரவுதான் காரணம் என்ற யதார்த்தம் இருந்தாலும் அரசியல் காற்று தமிழகத்தில் திசை மாறியவுடன் திமுகவை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதாக கடுமையாக சாடிய மோடி கடந்த 60 ஆண்டுகளில் முதன்முறையாக திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி விஜயின் ஆட்சியாக தமிழகத்தில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக பதவியேற்ற விஜய்க்கும் வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் மோடி கூறுவது போல முதன்முறையாக திராவிட கட்சி தாக்கம் இல்லாத ஒரு கட்சியாக விஜயின் ஆட்சி இருக்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அவரும் திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது 2 கண்கள் என சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை மேற்கொண்டால் அங்கும் அரசியல் காற்று மாறி வீசியவுடன் அதிர்வுகள் தெரிகின்றன. அந்த வகையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் தொழிற்கட்சி கடுமையான தோல்வியை சந்தித்திருப்பதால் எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே பிரதமர் சர் கேர் ஸ்டாமருக்கு எதிரான உட்கட்சி போராட்டம் வெடிக்க தலைப்படுகின்றது. நாளை திங்கட்கிழமைக்குள் கேர் ஸ்டாமரை கட்சி தலைமையிலிருந்து மாற்றும் வகையில் அவரது அமைச்சரவையில் உள்ள ஒரு அமைச்சர் நகர்வுகளை எடுக்காமல் விட்டால் தான் இந்த தலைமைத்துவ போட்டியை தொடங்க உள்ளதாக கேத்ரின் வெஸ்ட் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கலக குரலை எழுப்பியிருக்கின்றார். இவர் தொழிற்கட்சியின் அமைச்சரவையில் இல்லாமல் ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இந்த கலக குரலை எழுப்பியிருக்கின்றார். தொழிற்கட்சிக்கு ஏற்பட்ட பெரும் தேர்தல் பின்னடைவுகளுக்கு பிரதமர் தான் காரணம் என்ற வகையில் கருத்து தெரிவித்த கேத்ரின் வெஸ்ட் திங்கட்கிழமைக்குள் இந்த தலைமைத்துவ மாற்றத்துக்குரிய அறிகுறிகள் தெரியாமல் விட்டால் தானே தொழிற்கட்சி தலைவராக வருவதற்கு போட்டியிட தயங்க மாட்டேன் எனவும் அதற்கு தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் இவ்வாறாக தலைமைத்துவ மாற்றம் ஒன்று வர வேண்டுமானால் தற்போதுள்ள தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 20% எம்பிக்கள், அதாவது 81 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேத்ரின் வெஸ்ட்டுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற நியதி இருக்கின்றது. ஆனால் இப்போதைய நிலையில் இந்த கலக குரலை எழுப்பும் கேத்ரின் வெஸ்ட்டுக்கு 37 எம்பிக்களின் ஆதரவு மட்டும் இருப்பதாக கருதப்படுவதால் இந்த கலக குரல் எல்லாம் பிரதமர் கேர் ஸ்டாமரை நெருக்கடிக்கு உள்ளாக்குமா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம்தான். ஆனால் கேர் ஸ்டாமர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடமிருந்து இந்த தலைமைத்துவ போட்டிக்கான முதல் வெளிப்படையான சவாலை எதிர்கொள்வது அவருக்கு சற்று உறுத்தலான ஒரு விடயமாகத்தான் கருதப்படுகின்றது. இறுதியாக உலகை அச்சப்படுத்தி பல வாரங்களாக கடலில் பயணித்த ஹண்டா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான MV ஹோண்டியஸ் சொகுசு கப்பலில் உள்ள 180 பயணிகளையும் அதன் பணியாளர்களையும் கடும் சுகாதார முன்னெச்சரிக்கைகளுடன் இறக்கும் பணிகள் இன்று மாலை வரை தொடர்ந்தன. காலையில் ஆரம்பித்த இந்த மீட்பு பணி மாலை வரை தொடர்ந்த நிலையில் மீட்கப்பட்டவர்களை அவரவரது சொந்த நாட்டுக்கு அனுப்பும் விமான பயணம் நாளை வரை இடம்பெறும் எனவும் இறுதி விமானம் நாளை ஆஸ்திரேலியாவுக்கு பறக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட பயணிகள் மருத்துவ விமானங்கள் மூலம் அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படும் நிலையில் அவ்வாறாக திருப்பி அனுப்பப்படுபவர்கள் மருத்துவமனையில் 72 மணி நேரம் தனிமைப்படுத்தப்பட்டு கடுமையான வைரஸ் தொற்று சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னரே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் எனவும் அந்தந்த நாடுகளின் சுகாதார அமைச்சகங்கள் அறிவித்துள்ள நிலையில் திக் பயத்தை ஏற்படுத்திய இந்த சொகுசு கப்பலில் இருந்து இன்று பயணிகள் மீளெடுக்கப்பட்டதும் அந்த மீளெடுப்பு கட்டத்தில் கடுமையான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட்டதும் உலகை ஆட்டிவரும் வைரஸ்கள் குறித்த அச்சத்தை நீட்சிப்படுத்துகின்றது. எனினும் உலகை ஆட்டிய கொரோனா வைரஸை போல இந்த ஹண்டா வைரஸ் எளிதில் தொற்றக்கூடிய ஒரு வைரஸ் அல்ல என்பது இப்போதைக்கு சற்று ஆறுதலான விடயம். இவைதான் மிக்ஸ் அண்ட் மச் நரக்ஸ் விருக்ஸ் செய்திகளின் விடயங்கள்.